ஏறுங்க. வண்டியில் ஏறுங்க. தள்ளி வாங்க, நீங்க கையிடுங்க. என் பைக்கை ஏறுங்க. வண்டியில் ஏறுங்க. சென்னை பம்மல் அருகே சங்கர் நகர் பகுதியில் வியாபாரிகளை மிரட்டி 15,000 ரூபாய் பறித்த குற்றச்சாட்டில் தற்பொழுது தனியார் நிறுவன காவலாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவலர் உடையணிந்து அவர் வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மை காவலர் போலவே அவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி வைரலாகி வருகிறது. அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் டேனியல், கைது செய்யப்பட்ட நபர் குறித்தான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியில சங்கர் நகர் காவல் நிலையத்துக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில கடைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக காவல்துறையினர் என கூறி தொடர்ந்து ஒரு நபர் வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்து செல்வதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில சங்கர் நகர் பகுதியில காவல்துறையினரின் சீருடை அணிந்து ஒரு கடையில் கடை ஊழியரை 15,000 ரூபாய் தர வேண்டும் என மிரட்டி கொண்டிருந்த போலீஸை சங்கர் நகர் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து செல்லும் வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகி பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறை சீருடையில் வந்த நபர் கடையை சீல் வைத்து விடுவதாகவும் மிரட்டி பணம் 15,000 ரூபாய் தர வேண்டும் என கேட்டு அவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் போது இதனிடையில் சந்தேகம் அடைந்த கடை ஊழியர் உடனடியாக காவல்துறைக்கு புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கர் நகர் காவல்துறையினர் முரளி வயது 40 ஸ்ரீபெரும்புதூர் வெங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஸ்ரீபெரும்புதூர் பிள்ளைப்பாக்கம் பகுதியில் உள்ள கம்பெனி ஒன்றில் காவலாளியாக இருப்பது தெரிய வந்தது. மேலும் இவர் குற்றச்செயலில் ஈடுபட்டதை ஒத்துக்கொண்டதின் பேரில் அவர் மீது சங்கர் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர். இந்த சம்பவமானது அப்பகுதியில் உள்ள வணிகர் பத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் போல போலியாக சீருடை அணிந்து காவல் அதிகாரி என கூறி பணம் பறிக்க முயன்ற நபரை கைது செய்யும் பொழுது நிஜ போலீஸாகவே தன்னை உணர்ந்து மற்ற போலீசாரிடம் உண்மை போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு என் மீது கையை வைக்காதீர்கள் என அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவமும் பகுதியில் நிறைவேறியது. உடனே தகவல் இந்த தகவலானது சிரிக்க வேண்டும் யூனிஃபார்மில் அணிந்திருக்கும் என் மீது எப்படி நீ கை வைப்பீர்கள் என நிஜ போலீஸை பார்த்து கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் மத்தியில் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை இந்த சம்பவமானது ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த வணிகர்கள் மீது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என வணிகர் சங்க நிர்வாகிகளிடம் இந்த போலீசார் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளனர். இதே போல அவ்வப்போது போலீசார் சீருடையில வந்த இந்த நபர் பல்வேறு கடைகளில் இதுபோல் மிரட்டி சென்றதாகவும் கூறப்படுகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி டேனியல்.